மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை. அப்ப இவங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புறது என்ன சந்ததியா இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும். ஆனா இங்க இந்த விஷன் தான் இவங்களுக்கு இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும், இதான் கர்த்தர் சொன்னது. ஆனா அது யாரா இருக்கணும்? தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும். எல்லாத்தையும் நிரப்ப முடியாது. எல்லாம் எப்படி இருந்தாலும் நிரப்பலான்னா மிஸ்டேக் ஆயிடும். இப்போ இவங்க சர்பத்தின் பேச்சை கேட்ட உடனே, பழத்தை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை யாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். அவன் யாருன்னு பைபிள் சொல்லுது? பொல்லாங்கன்னு சொல்லுது. பொல்லாங்கானால் உண்டான காயினை போல அப்படின்னு இருக்கு. ஏன் இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலா பொல்லாங்கன் சந்ததி வந்துருச்சு? இப்ப இதால பூமியை நிரப்பினா என்னவாயிடும்? பூமி பொல்லாங்கானால் நிரப்பப்பட்ட பூமியாக மாறிடும். இப்ப அது புரியுதா? அந்த விஷன் புரியுதா? அப்ப இந்த விஷன் ஏவாளுக்கு தெரியணும், இது நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா இது கீழ்ப்படியாமக்குள்ள போகும், அது வழியா எனக்கு கர்ப்பம் தரிச்சா, அதாவது அதுக்கு பிறகு நான் கர்ப்பம் தரிச்சா எனக்குள்ளது பிறக்கிறது பொல்லாங்கானா இருக்கும். இந்த விஷன்லாம் வருமாங்கன்னா வரணும். இந்த விஷன் என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த விஷன் வருது. 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல சொல்லுது, தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. ஆபிரகாம் ஆதாம் ஏவாளை போல முழுக்க முழுக்க பரிசுத்தமா இருக்கிற சந்ததி இல்ல அவரு. ஆதாம் ஏவாளும் இன்னும் பழமே சாப்பிடல. இவங்களுக்கு இருக்கிற தரிசனத்தை விட அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? தரிசனம் இன்னும் பெருசா இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு சொல்றார் 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல, பிள்ளைகளே கூடி வாருங்கள், கடைசி காலத்தில் சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 12 சந்ததிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவ்வளோ ப்ராஃபட்டிக்கலா பேசுறாரு. யாரு? நம்மை போல பயம் உள்ள ஒரு யாக்கோபு. அப்ப இவங்க மரணமே இல்லாதவங்க, பாவமே செய்யாதவங்க, எது உள்ள இருக்கிறாங்க? தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு தரிசனம் இருக்கணும்? இப்ப கொண்டாந்து ஏவாளை நிறுத்தின உடனே ஆதாமுக்கு என்ன தோணுது? இவள் என் எலும்பில் எலும்பும் என். அப்ப பார்த்த உடனே கிரியேஷன் தெரியுதா இல்லையா? கிரியேஷன் தெரியுது இல்ல? அப்ப இவளை பார்த்த உடனே இவ எலும்பில் எலும்பும் என் மாம்சம் மாம்சம். இப்ப போய் ஜீவ விருட்சத்தை பார்த்தா என்ன தெரியணும்? அந்த விருட்சத்தை பார்த்தா என்ன தெரியணும்? இயேசு தெரியணும். ஏன்னா நித்திய ஜீவன் அதுல இருக்கு. இயேசு தெரியணும். இப்போ நதி ஓடி அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? நதிங்கிறது உங்களுக்கு என்னவா தெரியுது? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. ஒரு அக்கினிமயமான நாவு இறங்குச்சு, அது எதுக்கு அடையாளமா இருக்கு? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? தெரியுது இல்ல? இப்ப நாம பாவத்துல இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று பைபிள் படிக்கும் போது இவ்வளவு தெரியுது. பாவமே இல்லாமல் தேவனால் உண்டாக்கப்பட்டது அவனுக்கு எவ்வளவு தெரியணும்? அவன் எப்படிப்பட்டதான விஷன் அவனுக்கு இருக்கணும்? கர்த்தர் அவனை அப்படிதான் படைச்சாரு. அவனை எதை பார்த்தாலும் அவனுக்கு தெரியும், இது அதான் அப்படின்னு தெரியணும். ஆனா அவனுக்கு எது தெரியல? இது எல்லாத்த விட இது ரொம்ப பெருசா போச்சு. அவன் தரிசனத்தை விட எது பெருசா இருக்குது? அந்த நன்மை தீமை அர்த்தக்க கனி, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது. இது என்ன பண்ணிடுச்சு? இவன் விஷனையே மாத்திடுச்சு. இன்னும் சொல்ல போனா இவன் விஷன் இவங்களுக்கு தெரியல. ஏவாளுக்கு என்ன தெரியல? அந்த விஷன் தெரியல. நான் யார் தெரியுமா? பரலோகத்துடைய திட்டம் என் மூலமாக பரிசுத்த சந்ததி வரணும், தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும், அத தோட்டத்தை நிரப்பி அப்படி இருக்கணும். இதத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல அவன் அதை விசுவாசித்தான். இப்ப வானத்து நட்சத்திரத்தை ஆபிரகாம் பார்த்தாரா இல்லையா? வாசிங்க 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதுல என்ன இருக்கு விசுவாசிக்கிறதுக்கு? அவர் அவனை வெளியே அழைத்து கூடாரத்தை வெளியே கூப்பிடுறாரு, வானத்தை அண்ணாந்து பார். பார்த்துட்டேன், நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. இந்த மாதிரி ஒரு சந்ததி இருக்கும். அவன் விசுவாசித்தான். இதுல என்ன இருக்கு? 12வது வசனம். அதுலயே 12வது வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன போது? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்ப நடந்துச்சு? பட்ட பகல்ல. அவனை வெளியே அழைத்த போது வானத்தை அண்ணாந்து பார். அதுக்கப்புறம் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது இது, ஒரு புறா குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்குறார். அவன் போய் பிடிச்சிக்கிட்டு வரான், வெட்டுறான், எல்லாத்தையும் பலிபீடத்து மேல அடுக்கிறான். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, சூரியன்
அப்ப இவ்வளவு காரியமா அவர் எப்ப பண்ணிருக்கணும்? பட்ட பகல்ல. இப்போ யோசிங்க, அவர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவன் அதை விசுவாசித்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப மேல தெரியல, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நட்சத்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். என் கண்ணுக்கு அது தெரியாது. அதான் விசுவாச ஃபார்முலா. நம்பப்படுவல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இந்த ஆபிரகாமுக்கே இவ்வளவு வெளிப்பாடு இருக்குதே, ஏவாளுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆதாமுக்கு எவ்வளவு இருக்கணும்? அவங்க எப்படி உருவாக்கப்பட்டவங்க? தேவனுடைய வார்த்தையினாலும் கரங்களினாலும் உண்டாக்கி தேவ சாயல் தேவ ரூபம் அப்படியே நிக்கிறான், பியூரஸ்ட். அப்ப அவன் யாரு? முதலாம் ஆதாம். இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாயல் அவன். ஏன்னா அவருடைய சாயல்னு பைபிள் சொல்ல, தேவ சாயலாக. அப்ப அவனுக்கு அவன் தரிசனம் தெரியணும் இல்லையா? அந்த தரிசனம் தெரிஞ்சாதானே அவன் பழத்தை சாப்பிட மாட்டான். பல நேரங்களிலே நீங்களும் நானும் ஏன் பாவத்தை செய்கிறோம் அல்லது ஒரு பலகீனத்தில் விழுறோம்? நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நான் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறேன்? விழறேன். நிறைய பேர் விருப்பப்பட்டு விழுறதில்ல, பலகீனப்பட்டு விழுறவங்க இருக்காங்க. விருப்பப்பட்டு விழுகிறவன் துணிகிறான், அவனுக்கு தெரியும் போனா போது பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு போறவன் இருக்கான், அது துணிகரம். சிலர் செய்யக்கூடாதுன்னு நினைப்பார். பவுல் சொல்றார்ல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். அவருக்கு எண்ணம் இருக்கு, வேண்டாம், முடியாது, வேணாம். ஆனா அந்த நேரம் வரும்போது, இதை நான் பாசிட்டிவா சொல்லல, நிறைய பேருக்கு அந்த பலகீனம் இருக்கிறதுனால சொல்றேன். அப்படி உடனே பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க, அப்ப பரவாயில்ல செய்யலாம் போல. அல்ல, ஆண்டவருக்கு உன் இருதயம் நல்லா தெரியும். துணிகரமா செய்யறியா? அதனால தான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். துணிகரமா செய்யறியா இல்ல உன் பலகீனத்துல செய்யறியான்னு தெரியும். அப்ப அந்த பலகீனம் வரும்போது நம்ம நினைக்கிறோம்ல, இதுல இருந்து என்னால விடுபட முடியல, இதுல இருந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதோடு கூட போராடிக்கிட்டு இருக்கீங்க. எதோடு கூட? இந்த மாம்சத்தோடு கூட போராடுறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு நியமித்த வேற ஒரு தரிசனத்தை பார்க்க தொடங்கணும். நான் யாரு, எனக்கு என்ன தரிசனம், கர்த்தர் என் மூலமா என்ன செய்ய விரும்புறாரு, என்னை வைத்து கர்த்தர் ஆண்டு கொள்ள விரும்புகிறார். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தர் நம்மளை கொண்டு போயிருக்கிறாரு பவுல் எழுதுறார் கொலோசியர்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த தரிசனத்தை உடையவர்கள். அதை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆண்டு கொள்ளுதல் வரும். ஏன் உங்களால்? ஆனா 7ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுற பவுல் ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கியின் தீர்ப்பு இல்லை. அப்ப ஆவியானவருடைய நடக்கிற அதே 7ஆம் அதிகாரத்தை தான் அவர் எழுதுறாரு. நான் நிர்பந்தமான மனுஷன், என்னால முடியல, இதுல இருந்து வெளியே வர முடியல, நான் போராடுகிறேன், எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது, எல்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, ஆனபடியால் என்னால் அதை மேற்கொண்டு ஆவியின்படி நடக்க முடியும். எப்பொழுது? என் தரிசனத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது. நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு வச்ச மேன்மை என்ன, எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம், அவரோடு கூட. வசனம் சொல்லுது, லவோதிக்கேயா சபைக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்ப நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்? அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ ஐ மஸ்ட் நோ மை விஷன், என்னுடையதான டெஸ்டினி எனக்கு தெரியணும், கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு. இந்த தரிசனத்தை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறீர்களோ, உங்களை கொண்டு வந்த நோக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கு என்ன சர்ச்சை கூட்டு வந்தார்னா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, எனக்கு வீடு கொடுக்க, எனக்கு கார் கொடுக்க. இல்ல, அதெல்லாம் தானா வரும், அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்க பாருங்க, குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு சைஸ் 3 சைஸ் 4 சைஸ் செருப்பு வாங்கியிருப்பீங்க. 10 வயசு ஆகும் போது ஒரு 5 சைஸ் வாங்குவீங்க. ஒரு 25 வயசு 30 வயசு வரும்போது 9 சைஸ் வாங்குவீங்க, 8 சைஸ் வாங்குவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து. நீங்க என்னைக்காவது குழந்தையா இருக்கும் போது அந்த காலுக்கு 9 சைஸ் செருப்பு வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது வளரும். அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லையா வளருவோன்னு? நாளைக்கு என் கால் வளரும், இன்னைக்கு செருப்பு விலை குறைவா இருக்கிறது, அதனால நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க பையன் பிறந்திருக்கான், ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடும் போது உங்க வீட்டுக்காரர் சொல்றீங்க, 38 சைஸ்ல ஒரு 4 சட்டை வாங்கி வச்சிருங்க. எதுக்கு? பையன் வளருவாங்க. எப்போ? 20 வருஷம் கழிச்சு. என்னம்மா பேசுற? அப்போ உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாங்க நம்ம பையன் வளருவான்னு? அவர் உங்களை எப்படி பாப்பார்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 38 சைஸ் வரும்போது நான் 38 வாங்குவேன். எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு,
எனக்கு இந்த கவுனு இந்த ஃப்ராக்கை கொடுத்த ஆண்டவர் 38 சைஸ் வரும்போது எனக்கு தேவையான சுட்டித்தாரையும் எனக்கு தேவையான புடவையும் கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. என்னைக்காவது அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? அதே காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கைக்கும் செய்வாரு. இப்ப நீங்க அந்த தரிசனத்துல ஓடினாதான் இந்த பயம் போகும். இந்த பயம் இருக்கிறதுனால உங்களால எதை பார்க்க முடியல? அந்த தரிசனத்தை பார்க்கவே முடியல. சபைக்குள்ள வந்து நீங்க கேட்கிற உங்க ஜெபம், உங்க விண்ணப்பம் எல்லாம் என்னவா இருக்குது? எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும், எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது பையனுக்கு வேலை வாங்கிடணும், எப்படியாவது கார் வாங்கிடணும். ஆண்டவர் கேட்பாரு, நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்த? எதுக்கு வந்தீங்க சர்ச்சுக்கு? சில நேரத்தில் உங்களை கர்த்தர் கொண்டாந்து எதுக்கு வைக்கிறாரு? ஒரு ஆஃபீஸில் கொண்டு போய் உங்களை வேலைக்கு சேர்க்குறாரு. சேர்த்த உடனே காலையில் ஒரு 10 மணிக்கு போய் மேனேஜர்கிட்ட எப்போ சம்பளம் தருவீங்க? அவர் சொல்லுவார், 30 நாள் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், சம்பளம் கொடுப்போம். ஒரு 2 மணிக்கு மேலே போய் கண்டிப்பாக கொடுப்பீங்களா? அந்த ஆள் பாப்பாரு, கண்டிப்பாக கொடுப்போமா, பாரு இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம், இந்த ஆஃபீஸ் 10 வருஷமாக நடக்குது, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக கொடுப்போம். 4 மணிக்கு கிளம்பும் போது, நீங்கள் சொன்னது உண்மை தானே, நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணினது உண்மை தானே, கன்ஃபார்மாக கொடுப்பீங்க தானே? அந்த ஆள் சொல்லுவார், ஏம்மா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ யாரை வேணா கேட்டு பாருமா, பைபிள் முழுக்க இப்படி இருக்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிற எத்தனை சாட்சி இருக்கு பாரு, கேளு, ஓனர் எப்படி கொடுப்பாருன்னு கேளு. சரி 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 போயிட்டு காலைல முதல்ல வந்தோடனே, நேற்று நீங்கள் சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் தானே? அந்த ஆள் சொன்னான், மரியாதையே வெளியே போயிரு. சொல்லுவாரா மாட்டாரா? ஆக்சுவலாக நீங்கள் அதை தான் ஆண்டவர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தரிசனத்தினுடையதான அந்த மேன்மை தெரியாததுனால நான் இப்படி சொல்றேன். நீங்கள் பிசாசு உங்களை என்ன பண்ணிட்டானா, எப்படி நன்மை தீமை அறிந்த கனியை காட்டினானோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மனுஷங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது என்ன, ஒரு குடும்பம் பண்ணி, ஒரு கல்யாணம் பண்ணி, ஒரு வீடு வாங்கி, இது வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். அது நன்மை தீமை அறிந்த விருட்ச மாதிரி அதை காட்டி உங்களை இதை பண்ண விடாம பண்ணிட்டான், இந்த தரிசனத்தை பண்ண விடாம பண்ணிட்டான். இப்ப நீங்க பிறக்கும் போதே பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற தாட்டு தானே உங்க பிள்ளைக்குள்ள வரும். அதானே வரும். நீங்க உங்க மாமியாருக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நாளைக்கு உங்க மாமியார் உங்களுக்கு உங்க மருமக ஒன்றும் கொடுக்காதானே? ஏன்னா நீங்க பெற்றெடுத்தது அப்படித்தானே இருக்கும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதானே அறுப்பீங்க. ஆமா தானே? அப்ப அதே மாதிரி தானே ஸ்பிரிச்சுவலி இருக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலி தரிசனத்தோட இருந்தா உங்களுக்கு பிறக்கிறது எப்படி பிறக்கும்? தரிசனத்தோடு கூட பிறக்கும். உங்களுக்கு பயம், ஆவிக்குரிய பயம் இருந்தா உங்களுக்கு பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆவிக்குரிய பயம் இருக்கும். உங்களுக்கு உலக காரியத்து மேல தரிசனம் இருக்கு, ஆவிக்குரிய தரிசனம் இல்ல, உங்களுக்கு பிறக்கிறதுக்கும் என்ன இல்ல, தரிசனம் இல்ல. அதே தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது.